நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் பனங்குடியில் மாடு மேய்க்கும் போராட்டமும் 2006 வன உரிமை அங்கீகார சட்டத்தின் அடிப்படையில் வன உரிமை கிராம சபை அந்த அறிவிப்பு பலகையை வைக்கிறதாங்க. தமிழ்நாடு மேய்ச்சல் நில கூட்டமைப்பு சங்கங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இதை ஒருங்கிணைச்சிருந்தார். காலையில் வழக்கம் போல் 10 மணிக்கு கிளம்பி அந்த பனங்குடியிலுடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போகிற இடத்துல ஒரு சந்திப்பு, அந்த இடத்துல இந்த பதாகையை திறப்பது தான் திட்டம். பதாகை திறந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கீத்தார்களை அழைத்து கொண்டு தேனி போடிநாயக்கர்கள் நடந்தது போலவே அந்த வனப்பகுதியில் மேய்ச்சல் நிலத்திற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த மேய்ச்சல் நிலத்தில் மாடு மேய்க்கக்கூடிய போராட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திருந்தாங்க. நேற்று இரவு 2 மணிக்கு காவல்துறை நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர், குறிப்பாக பனங்குடி பயிலுடைய முத்துராஜ் அவர்கள், அப்புறம் இடிந்தகரில் இருக்கக்கூடிய அண்ணன் கணேசன் அவர்கள், ராதாபுரம் தொகுதியுடைய பொறுப்பாளர் கூடிய ஐயா சூசை அவர்கள், தூத்துக்குடி பொறுப்பாளர் கூடிய பாக்யராஜ் அவர்கள், மானூர் பயிலுடைய சந்திரசேகர் அவர்கள், அம்பை பொறுப்பாளர் கூடிய அண்ணன் செல்வம் அவர்கள் எல்லோரையும் வீட்டுக்காவலில் வைக்கிறாங்க. 2 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் வீட்டுக்காவலில் வச்சுட்டு 6 மணிக்கு அவர்களை காவல் நிலையங்களுக்கும் பக்கத்தில் கூடிய திருமண மண்டபங்களுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய நெல்லை சிவகுமார் அவர்களுடைய அந்த மண்டபத்து வாசலில் காவல்துறை குவிக்கப்பட்டு உங்களை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. என்ன ஏதுன்னு விசாரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி அங்கே வந்து இந்த பதாகை திறப்பதற்கு காவல்துறை தடை விதித்திருக்கிறது, அது வந்து வனப்பகுதி என்பதனால வனத்துறையும் வந்து தடை விதித்திருக்கிறது, அதனால் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமான பனங்குடியில் 500 காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. பனங்குடியுடைய நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் குண்டுகட்டாக காவல் நிலையத்துக்கு அழைத்து செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்புடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் அவரோட கூட கூடிய 20 பேரும் ஒரு மண்டபத்தில் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து வீட்டு காவலில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பரபரப்பாக 2 மணிக்கு போய் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதியில் கூடிய நாம் தமிழ் கட்சி பொறுப்பாளர்களை, மாநில பொறுப்பாளர்களை கைது செய்ய வேண்டிய, அவங்களை வீட்டுக்காவல் வைக்க வேண்டிய, காவல் நிலையத்துக்கு அழைத்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு விசாரித்து பார்த்தா ஏன் இவ்வளவு பதட்டப்படுது காவல்துறை, ஒட்டுமொத்தமான அரசு எந்திரமும் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இயங்குகிறது என்று விசாரித்து பார்த்தா பனங்குடி பகுதியில் அந்த மகேந்திரகிரி மலை இருக்குது. இந்த மகேந்திரகிரி மலைக்கு அடிவாரத்தில் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சபாநாயகருமான ஐயா அப்பாவு அவர்களுக்கு ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்குது. அவருடைய மனைவி பேரில் இருக்குது, அதை ஒரு மகள் பேருக்கு மாத்துறாரு, தானாக பத்திரம் கொடுத்து மாத்துறாரு. இந்த 20 ஏக்கரை பட்டாளண்டை வச்சுக்கிட்டு